நேந்திர பழத்தில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல 2 பழத்தை வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு நான் இப்போ அரைக்க போகிறேன். இந்த பழம் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு இதோடு சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு இப்போ செய்யணும். ரெண்டு பழம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 கப்பு கோதுமை மாவை போட்டு சப்பாத்தி பதத்துக்கு பிசையணும். அப்படி கொஞ்சம் காடலை திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாவை பழத்தோட சேர்த்து அரைச்ச பழத்தையும் கோதுமை மாவையும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பாதி முறி தேங்காவை நெய்யில் வதக்கணும். அதுக்கப்புறம் 1 பழத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து வதக்கணும். இந்த பழமும் தேங்காயும் வதக்கினது போதும். அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டி வச்சதை இப்போ வேக வைக்க போகிறேன். இப்படி உருட்டி வச்சுட்டு வேக வைக்கணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். 1 கப்பு மாவு எடுத்ததுனால இப்போ அது மாதிரி 1 கப்பு மண்டவெல்லாம் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அது மண்டவெல்லத்தை வடிகட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 4 ஸ்பூன் கோதுமை மாவு போடணும். எப்போ 4 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் 1 டம்ளர் பால் ஊற்றுறேன். 1 டம்ளர் பால் ஊற்றி 4 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு 1 டம்ளர் பால் ஊற்றி கலக்கி கோதுமை மாவு 4 ஸ்பூனும் 1 டம்ளர் பாலும் ஊற்றி இப்போ அதை நல்லா கலக்கி அடுப்பில் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதோடு சேர்த்து ஏலக்காவும் போட்டுடலாம். ஒரு 5 ஏலக்காவையும் பொடி பண்ணி போட்டுட்டேன். இந்த வேக வச்ச உருண்டையை உள்ளே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாகு அதையும் எடுத்து இப்போ ஊற்றி கிளறிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தேங்காவும் பழமும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து அதில் போடணும். போட்டு கொஞ்சம் கிளறணும். கிளறி கொஞ்சம் திக்காக வரணும். வந்தது இறக்க வேண்டியதான். 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கிளறிட்டு இறக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.